பூ எதுக்கு அப்படி என்றால் அந்த நறுமணம், எப்பவுமே அந்த ஸ்மெல்லு நறுமணம். நீங்கள் இப்போ நம்ம ரூமு கூட வச்சுக்கிறீங்க, அந்த ஒரு பூ கொண்டு வந்து உள்ளே வைக்கும்போது அந்த ஸ்மெல் வந்துடும். வரும்போது திரும்பி பார்ப்போம், என்னது ஏதோ ஒன்று இருக்க ஸ்மெல் இது அப்படின்னு போகும்போது அது பூ. அதனால தான் பொதுவாக சொல்கிறது, கடவுளுக்கு வாசனம் உள்ள பூவை தான் படைக்கணும். வாசனை இல்லாத பூவை அது படைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதனால தான் ஆரம்பத்தில் வந்துட்டு சிவபெருமான் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கூடையே இருக்கும் தாளம்பூ. அந்த பூவும் அவருக்கு பிடிச்சதிலே வந்துட்டு பூவிலே அவருக்கு பிடிச்ச பூ தாளம்பூ. பூ அவரோடு ஒன்றி இருக்கும். காரணம் வந்துட்டு அதனுடைய வாசனைகள் தான். சரி, இங்கே கடவுளுக்கு வாசனை பிடிக்குது, ரைட், அடுத்து வரப்போகிறேன். கடவுளுக்கு வாசனை பிடிக்குது, வைக்கணும். அது பூ வச்சு தான் ஆகணுமா? வாசனை உள்ள பூ தான் வைக்கணும். அந்த பூவை வைக்கும் போகும்போது கடவுளுடைய அட்டென்ஷன் திரும்பும். வாசனை அவருக்கு பிடிச்சது. ஏன்னா கடவுளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஏன்னா உலகத்தையே காத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. உலகத்தையே காத்துக்கிட்டு இருக்கிறவர் காப்பவர். நீங்கள் இந்த பூ வைக்கும் போகும்போது நம்ம மேலே அட்டென்ஷன் வந்துடும். பூ யார் கொண்டு போகிறாங்களோ அட்டென்ஷன் அவங்க மேலே திரும்பிடும். ஆமாங்க, நமக்கு பிடிச்சது நம்ம இப்போ நம்ம வீடு கூட இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச பொருளை கொடுத்தாக்கவே அன்னைக்கு வந்து அவங்களுக்கு நல்லா ரொம்ப ஸ்மைலிங்கோடு இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சதை செஞ்சுருக்காங்க. சில பேருக்கு கேசரி பிடிக்கும். அன்னைக்கு சிரித்து சிரித்து பேச ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு கேசரி பிடிச்சிருக்கு எப்போது சாப்பிட்ற நேரத்தில். அதேமாதிரி இறைவனுக்கு வந்துட்டு பிடிச்சது எதுனாக்க பூவிலே வாசனை உள்ள பூ. அதனால தான் கடவுளுக்கு போகும்போது வாசனை உள்ள பூ வாங்கிட்டு போங்கன்றது. நீங்கள் வாசனை புல்லை வாங்கிட்டு போகும்போது அவர் அட்டென்ஷன் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் வாசனையெல்லாம் பூ வச்சுன்னா அது நீங்கள் உங்கள் அட்டென்ஷன் வராது. அதனால தான் கொண்டு போகாதீங்கன்றது.